மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே வந்து நம்ம சயின்ஸில் டேர்ம் 3 பார்க்க போகிறோம். உங்களுக்கு டேர்ம் 3ல் பார்த்தீங்கன்னா 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த 6 யூனிட்டில் நம்ம செகண்ட் யூனிட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் யூனிட் பார்த்தலாம். செகண்ட் யூனிட் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா வாட்டரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. வாட்டருங்கிறது நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸ்னே சொல்லலாம். நம்மளுடைய லைஃப்பில் ஒரு எசென்ஷியல் சொல்லலாம். வாட்டர் இல்லாமல் நமக்கு லைஃப்பில் எதுவுமே இருக்காது. நமக்கு பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கு சரி வாட்டர் தான் வேணும். நம்ம ட்ரிங்க் பண்ணுறதுக்கு, குக் பண்ணுறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்காக நமக்கு வாட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வாட்டர் வந்து எப்படிலாம் பொல்யூட் பண்ணுறாங்க, அதனால் என்னென்ன டிசீஸ் வருது அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசனில் கொடுத்துருப்போம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிக்சர் வாட்டர் இன் த ஹியூமன் பாடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்லேயும் வாட்டருடைய கண்டென்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆர்கனுடைய டிஷ்யூ அதாவது ஒரு 100% அது வந்து வெயிட்னா அதில் 83% பார்த்திங்கன்னா வாட்டரோட வெயிட் தான். இப்போ கிட்னி கொடுத்துருக்காங்களா, அது வந்து அதோடைய வெயிட்டில் 83% வந்து வாட்டர் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹார்ட்டில் 79%, பிரெயினில் 75, லிவரில் 68, ஸ்கின்னில் 64, பிளட்டில் 83% வாட்டர் தான் இருக்குது. போன்ஸில் 22, மசில்ஸில் 75, லங்ஸில் 80, ஜாயின்ஸில் 83. லிம்ஃப் நோட்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது வந்து லிம்ஃப் நோடுங்கிறது நம்ம நீங்கள் அந்த வெள்ளை அணுக்கள் WBCன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த பிளேசஸ் தான் லிம்ஃப் நோட்ஸு. அது 94% இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த லெசனில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசனில் என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்ட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், they recognize the sources and availability of water. வாட்டருடைய சோர்ஸஸ் என்ன, வாட்டர் நமக்கு எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு டு கிளாரிஃபை த கம்போசிஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள். வாட்டரில் என்னென்ன கம்போசிஷன் இருக்குது, அதோடைய ப்ராசஸ், வாட்டர் சைக்கிளோடைய ப்ராசஸ். டு டெவலப் ஸ்கில்ஸ் இன் சஜஸ்டிங் வேஸ் டு கன்சர்வ் வாட்டர். வாட்டரை கன்சர்வ் பண்ணக்கூடிய அந்த சஜஸ்டிங் வேர்ஸ் வந்து நீங்கள் அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான மெத்தட்ஸு. டு ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் லைஃப் ஆன் எர்த். எர்த்தோடைய லைஃபுக்கு வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நீங்கள் ரியலைஸ் பண்ணுறது. டு அப்ரிசியேட் த எஃபோர்ட்ஸ் மேட் டு கன்சர்வ் வாட்டரை எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணலாம், அதை எப்படி அதோடைய அப்ரிசியேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன்லேருந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுடைய டேர்ம் புக் எடுத்துக்காங்க. புக் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 14 இருக்கும். வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் த எர்த். இட் பிளேஸ் ஏ வைட்டல் ரோல் இன் த எவல்யூஷன் ஏ சர்வைவல் ஆஃப் லைஃப். நம்ம முன்ன சொன்னதே தான், வாட்டருங்கிறது நம்ம ஒரு சப்ஸ்டன்சஸ், நம்மளுடைய லைஃப் எர்த்தோடைய ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஸ்டன்சஸ். வாட்டர் இல்லைன்னா லைஃபு கிடையாது. வாட்டர் ஹெல்ப்ஸ் டு ரெகுலேட் த டெம்பரேச்சர் ஆஃப் அவர் பிளான்ட்ஸு, அவர் பிளானட். இட் ஆல்சோ ஹெல்ப் டு மெயின்டைன் த டெம்பரேச்சர் இன் ஆர்கானிசம்ஸ். நம்ம பாடியோடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது வாட்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்க்கலாம். வேர் டு வி கெட் வாட்டர் ஃப்ரம். வாட்டர் நம்ம எங்கேருந்தெல்லாம் எடுத்துக்கிறோம். வி நீட் வாட்டர் டு பெர்ஃபார்ம் செவரல் டே ஆக்டிவிட்டீஸ், குக்கிங்க்கு, ஃபுட்டுக்கு, வாஷிங், கிளாத்து, க்ளீனிங் யூட்டன்சில்ஸு. இந்த வாட்டரில் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ வில்லேஜஸில் பார்த்திங்கன்னா, டவுனில் பார்த்திங்கன்னா வெல்ஸில் எடுத்துக்குவோம், கேனல்ஸில், டேங்க்ஸு, பாண்ட்ஸு, ரிவர்ஸு, வாட்டர் டேங்க்ஸு, ஹேண்ட் பைப்ஸு, இங்கே எல்லாமே இதெல்லாம் வாட்டருடைய மெயின் சோர்ஸஸ். லிஸ்ட் அவுட் த சோர்ஸஸ் ஃப்ரம் வேர் யூ கெட் வாட்டர் இன் யுவர் வில்லேஜ் அண்ட் டவுன். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் எங்கெல்லாம் வாட்டர் எடுத்துக்கிறீங்க, வாட்டர் சோர்ஸஸை உங்களை லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களை உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டை அவனுடைய வாட்டர் சோர்ஸஸ் அவங்க பைப்லேருந்து வாட்டர் எடுத்துக்கிறாங்க, அதனால் பைப்ஸ் போட்டிருக்காங்க. சங்கர் பார்த்திங்கன்னா அவன் ஹேண்ட் பம்ப்லேருந்து வாட்டர் எடுத்துக்கிறாங்க, அதனால் ஹேண்ட் பம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களே அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு, வேர் அண்ட் ஹவு வாட்டர் இஸ் ஃபவுண்ட் ஆன் த எர்த். வாட்டர் எங்கே எல்லாமே இருக்குது, வாட்டர் வந்து எங்கெல்லாம் இருக்குது நம்மளுடைய இடத்துல. வாட்டர் இஸ் அவைலபிள் இன் நேச்சர் இன் 3 ஃபார்ம்ஸ். சாலிட், லிக்விட், வேப்பர். இந்த 3 ஃபார்மில் இருக்குது. சாலிட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஐஸு. சாலிட் ஃபார்மில் என்ன இருக்குது, ஐஸ். ஓகேவா. சாலிட் ஃபார்மில் என்ன இருக்குது, வாட்டர், ஐஸ். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் அவர் எர்த். சாலிட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஐஸ் க்யூப், ஐஸ் கேப்ஸாக இருக்குது, ஐஸ் கேப்ஸ். அண்ட் டால் மவுண்டன்ஸு, கிளேசியர்ஸு, போலார் ரீஜியன்ஸ், இது எல்லாமே சாலிட் க்யூப்பில் இருக்குது. லிக்விட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் எங்கெல்லாம் இருக்குது, ஓசன்ஸில், சீஸில், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஈவன் அண்டர் கிரவுண்டில் கூட லிக்விட் வாட்டர் தான் இருக்குது. கேஸஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து வேப்பர் ஸ்டேஜில் எங்கே இருக்குது, எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய ஏரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு வாட்டர், வேப்பர். நெக்ஸ்ட், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் எங்கெல்லாம் நமக்கு கிடைக்குது. we know that nearly
ஃபோரில் 3% வந்து நம்மளோட எர்த்து சர்ஃபேஸில், அதாவது இது வந்து நம்ம எர்த்துன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணிட்டா இந்த 3% பார்த்தீங்கன்னா எர்த்து தான். 3 பார்ட்டும் வாட்டர் தான், 1 பார்ட் மட்டும் லேண்டு. ஓகேவா? Most of the water, that is 97% of the total amount of water that exceeds on earth is found in seas and ozones. இது இருக்கக்கூடிய அந்த 100% ஆஃப் வாட்டரில் 97% வாட்டர் பார்த்திங்கன்னா எர்த்தில் சீஸ், ஓசோன்ஸ் அதான் இருக்குது. அதாவது கடல்கள், பெருங்கடல்களாக தான் இருக்குது. ரிமைனிங் 3% வாட்டர் தான் நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர். வி கேன் ட்ரிங்க் த வாட்டர் அவைலபிள் இன் த சீ. நம்ம சீயில் இருக்கக்கூடிய வாட்டரை ட்ரிங்க் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அது எப்படின்னா வாட்டர் சால்ட் வாட்டரை நம்மளால் ட்ரிங்க் பண்ண முடியாது. சீ வாட்டர் இஸ் சால்ட்டி, பட் வாட்டர் யூஸ்டு ஃபார் அவர் டெய்லி பர்பஸ் இட் நாட் சால்ட்டி. நம்ம வாட்டருங்கிறது டெய்லி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து சால்ட்டியாக இருக்கா? இல்லை. அதுதான் ஃப்ரெஷ் வாட்டர். இட் இஸ் நோன் ஆஸ் ஃப்ரெஷ் வாட்டர். வாட்டர் அப்டைன்டு ஃப்ரம் பாண்ட்ஸில் இருக்குது, புடில்ஸில், ரிவர், டியூபுல்ஸ் அண்டு டேப்ஸ், இது எல்லாமே யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர். இந்த டோட்டல் வாட்டர் அந்த எர்த் பி 100%. டோட்டல் வாட்டர் எர்த்தில் இருக்கக்கூடிய 100% டோட்டல் வாட்டரில் % would be availability of fresh water. ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. லுக் அட் த பிக்சர் பை சார்ட் கிவன் பிலோ. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல் வாட்டர் அண்ட் எர்த்து மேலே இருக்கக்கூடிய வாட்டரில் பார்த்தீங்கன்னா லேக்ஸில் அதாவது 3% தான் இருக்குது. 3% ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்தீங்கன்னா 3%. க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அதில் டார்க் க்ரீனாக இருக்கு இல்லையா, அது ஃப்ரெஷ் வாட்டர். லைட் க்ரீனாக இருக்கிறது சலைன் வாட்டர். அந்த ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் 3%, ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேசியர்ஸு 68% இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் வந்து 30.1%. அதாவது 3%லையே 3% நம்ம 100%ஆக இமேஜின் பண்ணிவிட்டு அந்த 100% வாட்டரில் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய 100%ல் கிளேசியர்ஸ் வந்து 68% இருக்குது, கிரவுண்ட் வாட்டர் 30% இருக்குது, அதர்ஸ் பார்த்திங்கன்னா 0.1%. சர்ஃபேஸ் வாட்டர் அதாவது நிலத்துக்கு மேலே இருக்கிறது, இந்த ரிவரு, லேக்கு, பாண்டு, இதெல்லாம் 0.3%. அந்த லிவருக்கு மேலே எர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் வாட்டரு அதே நம்ம 100%ஆக கன்சிடர் பண்ணிட்டிங்கன்னா அதில் லேக்ஸில் பார்த்திங்கன்னா 87% வாட்டர், ரிவர்ஸில் 2% தான் இருக்குது, ஸ்வாம்பில் 11% வாட்டர் தான் இருக்குது. ஓகேவா? ஸ்வாம்புங்கிறது என்ன, அந்த ஓடைகள்லாம் சொல்கிறோம்ல, அதில் எல்லாமே 11% தான் வாட்டர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த இந்த பை சார்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? 97 வாட்டர் இஸ் சலைன் வாட்டர். 97 வாட்டர் வந்து சலைன் வாட்டராக தான் இருக்குது. ஒன்லி 3% வாட்டர் மட்டும்தான் ஃப்ரெஷ் வாட்டர். தட் 2 இன் போலார் ஐஸ் கேப்ஸு, கிளேசியர்ஸ், இது எல்லாமே. ஸோ திஸ் போர்ஷன்ஸ் த வாட்டர் இஸ் நாட் ரெடிலி அவைலபிள் ஃபார் ட்ரிங்கிங். எல்லா வாட்டருமே நமக்கு வந்து ட்ரிங்க் பண்ணுற மாதிரி அவைலபிளாக கிடையாது. ஸோ அப்போ அந்த ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக சேவ் பண்ணணும். இங்கே பாருங்கள், த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டோட்டலி அவைலபிள் 3% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். இந்த 3% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் முன்ன அந்த பை சார்ட்டில் சொன்னதே தான் அவங்க சொல்லியிருக்காங்க. போலார் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேசியர்ஸ் பார்த்தீங்கன்னா 68%, கிரவுண்ட் வாட்டர் 30%, அதர் சோர்சஸ் ஆஃப் வாட்டரோடைய அதர் சோர்சஸ் வந்து 9%, சர்ஃபேஸ் வாட்டர் வந்து 0.3% இருக்குது. சர்ஃபேஸ் வாட்டர்னா என்ன? லேண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய லேக்கு, பாண்டு, ரிவர், இது எல்லாமே சர்ஃபேஸ் வாட்டர். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் 3.0% ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டரோடைய பர்சன்டேஜ் பாருங்கள். லேக்ஸில் 87%, ரிவர்ஸில் 2%, ஸ்வாம்ஸில் 11%. ஸோ இந்த அபோவ் அந்த பை சார்ட் வந்து நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது? டோட்டல் ஃப்ரெஷ் வாட்டர்லேயே நம்ம ஹியூமன் யூசேஜுக்காக நம்ம இருக்கக்கூடியது இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ரிவர் வாட்டர் தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதோடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 2% தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கன்சர்வ் பண்ணணும். கண்டிப்பாக வாட்டரை நம்ம கன்சர்வ் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஆக்டிவிட்டி ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் டூ யூ நோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட்டர் while passing through layers of soil dissolves salts and minerals to a maximum extent. The salts and minerals have been deposited in seas and oceans for millions of years and are still being deposited. In addition, the oceanic volcanoes which are present inside also the salts to the sea. Water with large amounts of dissolved solids is not potable or suitable for drinking, such as is called saline water. நம்மளோட எர்த்து சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா லேயர்ஸாக சாயில் லேயர்ஸாக தான் ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த சாயில் லேயர்ஸில்
ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா சால்ட்ஸ் வந்து நிறைய டெபாசிட் ஆயிருந்துச்சு. அந்த சால்ட்ஸ் வந்து என்ன ஆகாது, சாயிலில் டிசால்வ் ஆகாது இல்லையா? சால்ட்ஸ் வந்து சாயிலில் டிசால்வ் ஆகாது, ஆனால் வாட்டரில் டிசால்வ் ஆகும். அப்படி வாட்டரில் டிசால்வ் ஆனது தான் சீ வாட்டர். அந்த சீ வாட்டர் தான் சலைன் வாட்டர். அந்த வாட்டர் வந்து நமக்கு இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். இது சூட்டபிளுக்கான வாட்டர் கிடையாது. இட்ஸ் நாட் போர்ட்டபிள் வாட்டர். போர்ட்டபிள் வாட்டரும் கிடையாது. நம்மளால் அது குடிக்கவும் முடியாது. ஏன்னா அதில் என்ன இருக்குது, நிறையா உப்பு தான் இருக்குது. அந்த உப்பு அந்த சாயில்லேருந்து டிசால்வ் ஆகாது, வாட்டரில் டிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்ன ஒன்றுனா, இப்போ சீக்கு கீழே வந்து என்ன இருக்கும், வல்கனஸ் இருக்கும், அதாவது அந்த எரிமலைகள் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து சால்ட் அங்கே டெபாசிட் ஆகாது. ஸோ வாட்டர்லேயே அப்படியே படிஞ்சிருக்கும். அதனால் என்றைக்குமே நமக்கு சீ வாட்டர் வந்து ட்ரிங்கிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நம்ம ஃப்ரெஷ் வாட்டரை தான் நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு உங்களுடைய புக் பேஜ் நம்பர் 17 பாருங்கள். வாட்டருடைய சோர்ஸஸ், அதோடைய யூசேஜ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், வாட்டர் சைக்கிள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. அது இதில் உங்களுக்கு வந்து கிளியராக காட்ட முடியல. நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் அதை ரீட் பண்ணிவிட்டு நீங்களே அந்த ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் வாட்டர். வாட்டரில் என்னென்ன காம்போசிஷன்லாம் இருக்குது, வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது, என்னென்ன கலவைகள் இருக்குது, சேர்ந்துருக்குது, என்னெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வாட்டர் அப்படிங்கிறது தான் காம்போசிஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் இஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது வந்து அதுக்கு டேஸ்ட்லாம் கிடையாது. டேஸ்ட்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் நியர்லி கலர்லெஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். அது கலர்லெஸ்ஸாக இருக்கும். வாட்டர் வந்து கலர் கிடையாது. இட்ஸ் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். வாட்டருங்கிறது ஒன் ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். It is composed of 2 atoms இருக்குது. 2 atoms of hydrogen combined with 1 atom of oxygen. 2 hydrogen atom வந்து 1 oxygen atom கூட கம்பைன் ஆகிருக்கிறது தான் ஒரு வாட்டர் மாலிகுல். இந்த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் இஸ் H2O. அங்கே பாருங்கள், ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சிஜன். இந்த 2 சைடு இருக்கிறது வந்து ஹெச். அந்த 1 ஆக்சிஜன் வந்து 2 ஹைட்ரஜன் பாண்ட் கூட கம்பைன் ஆகியிருக்கிறது தான் 1 வாட்டர் மாலிகுல். However, the physical composition of water changes from place to place. அதோடைய ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் அதோடைய கெமிக்கல்ங்கிறது அதோடைய ஸ்ட்ரக்சர், அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் தான் கெமிக்கல். ஃபிசிக்கல் கம்போசிஷன் என்ன, அதோடைய ஷேப்பு, ஸ்ட்ரக்சர், இதெல்லாமே ஃபிசிக்கல் கம்போசிஷன். அது ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு சேஞ்ச் ஆகும். இட் கேன் பி கிளியர் ஆர் க்ளவுடி ஆக்சினேட்டட். இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஆக்சினேட்டட் தான், க்ளவுடியாக இருக்குது, பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கும். நாட் வெரி ஆக்சினேட்டட் அண்ட் இட் கேன் பி ஃப்ரெஷ் ஆர் சால்ட்டி. த அமௌண்ட் ஆஃப் சால்ட் இஸ் வாட்டர் இஸ் டேர்ம்ட் ஆஸ் சலைனிட்டி. சால்ட் வந்து வாட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் வந்து சலைனிட்டி நம்ம சொல்லுவோம். அதை சீ வாட்டரை சலைன் வாட்டர் சொல்கிறோம் இல்லையா, அதே தான். பேஸ்ட் ஆன் இட்ஸ் சலைனிட்டி வாட்டர் இஸ் கிளாசிஃபைட் இன்டூ 3 மெயின் கேட்டகரிஸாக. நம்ம சலைனை பேஸ் பண்ணி தான் வாட்டரை நம்ம 3 கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ் வாட்டர், பிரேக்கிஸ் வாட்டர் அண்ட் சீ வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் வாட்டர் கண்டைன்ஸ் 0.05% to 1% தான் சால்ட் இருக்கும். பிரேக்கிஸ் வாட்டரில் அப் டு 3% ஆஃப் சால்ட் வாட்டர் இருக்கும். அண்டு சீ வாட்டரில் பார்த்தீங்கன்னா 3% வந்து சால்ட் வாட்டர் அதிகமாக இருக்கும். 3% விட அதிகமாக சால்ட் இருந்தால் அது சீ வாட்டர். ஓசோன் வாட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெனி சப்ஸ்டன்சஸ் இருக்குது ஓசோன் வாட்டரில். இந்த சால்ட்ஸ் இன்க்ளூடு சோடியம் குளோரைடு இருக்குது, மெக்னீசியம் குளோரைடு அண்டு கால்சியம் குளோரைடு. இது எல்லாமே வந்து சால்ட்ஸோட டைப்ஸ். இந்த சால்ட்ஸ் எல்லாமே வந்து சீ வாட்டரில் இருக்கும். அதுதான் சலைன் வாட்டர், சலைனிட்டி வாட்டர் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃப்ரீசஸ் அட் 0 டிகிரி செல்சியஸில் நார்மல் ப்ரெஷரில் வந்து வாட்டர் ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் க்யூபாக சேஞ்ச் ஆகும். எவ்ரி இயர் March 22 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேர்ல்டு வாட்டர் டேவாக அப்சர்வ் பண்ணுறோம். March 22 வேர்ல்டு டேவாக அப்சர்வ் பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் நீங்களே ரீட் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். இல்லை ஸ்கூல் ரீஓப்பனுக்கு அப்புறம் நம்ம செய்யலாம். ஓகேவா? நமக்கு இப்போ டைம் இல்லை, ஜூம் கிளாஸில் உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் சொல்லியிருக்க டைம் இல்லை. ஸோ நீங்கள் கிளாஸை மட்டும் ஃபஸ்ட்டு கவனிங்க. வாட்டர் சைக்கிள் பாருங்கள். வாட்டர் எப்படி நம்ம இடத்து மேலே ஒரு சைக்கிள் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, இந்த ஓசோன் வாட்டர் வேப்பர் ஆகி ஓசோன் எவாப்ரேஷன் ஆகி இந்த ஓசோன் எவாப்ரேஷன்ஸ் என்னவா சேஞ்ச் ஆகுது, க்ளவுடாக சேஞ்ச் ஆகுது. அந்த க்ளவுடு வந்து ப்ரிசிபிடேஷன்ஸ்னால் என்ன, அது ரெயின் ஃபால் ஆகுது. அதே ஓசோன் மேலே ப்ரிசிபிடேஷன் ஆகும். ஈவன் அது வந்து எர்த்தோடைய லேண்டு சர்ஃபேஸ் மேலேயும் போகும். ஓசோன் டு லேண்டு வாட்டர் வேப்பராக டிரான்ஸ்பரண்ட்டாகவும் போகும். அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரால் அது க்ளவுடாக சேஞ்ச் ஆகி அந்த க்ளவுடு வந்து ரெயினாக ஃபால் ஆகும்.
அது ப்ரிசிபிடேஷன்ஸு. லேண்டு மேலே ப்ரிசிபிடேஷன்ஸாக ஃபால் ஆகுது. திரும்ப லேண்டில் இருக்கக்கூடிய அந்த லீஃபு, ட்ரீஸில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் எல்லாமே வந்து எவாப்ரேட் பண்ணும். அந்த லேண்டில் இருக்கக்கூடிய ரிவர்ஸு, லேக்ஸு இது எல்லாமே வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது எவாப்ரேஷனாக சேஞ்ச் ஆகி அங்கே என்ன ஆகும், கண்டென்சேஷன் ஆகும். மேலே போயிட்டு அந்த அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பர் கண்டென்சேஷனாக சேஞ்ச் ஆகி அது க்ளவுடாக சேஞ்ச் ஆகி நெக்ஸ்ட்டு ப்ரிசிபிடேஷனாக ஃபார்ம் ஆகும். இது வாட்டர் சைக்கிள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், வாட்டர் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சைக்கிள் என்ன? த வாட்டர் அண்ட் த எர்த் எவாப்ரேட்ஸ் இன் டு த அட்மாஸ்பியர் டியூ டு த ஹீட் ஆஃப் சன். சன்னோட ஹீட்டில் தான் சேஞ்ச் ஆகுது. த வாட்டர் வேப்பர் இன் த அட்மாஸ்பியர் ஃபார்ம்ஸ் clouds. From the clouds water falls on the earth in the form of rain and snow fall ஆகும். By the natural process water gets renewed. This is called a water cycle. அதுதான் நம்ம வாட்டர் சைக்கிள் சொல்கிறது. வாட்டர் வந்து வேப்பராக போகுது, வேப்பர் வந்து கண்டென்சேஷன் ஆகி இந்த கண்டென்சேஷன் ப்ரிசிபிடேஷன் அதோ ரெயின் ஃபால் ஆகுது. அதை தான் நம்ம வாட்டர் சைக்கிள் சொல்கிறோம். வாட்டர் சைக்கிள் is a continuous process. It involves 3 stages: evaporation, condensation and precipitation. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு எவாப்ரேஷன்னா என்ன ப்ராசஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். வாட்டர் ஃப்ரம் திஸ் ஓசன்ஸு, லேக்ஸு, பாண்ட்ஸு, ரிவர்ஸ்லேருந்து எவாப்ரேட் ஆகி சன்னோட ஹீட்டில் வந்து வாட்டர் எவாப்ரேஷன்ஸ், வாட்டர் வேப்பராக சேஞ்ச் ஆகி மேலே போகிறது தான் எவாப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் கண்டென்சேஷன். கண்டென்சேஷனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் விச் என்டர்ஸ் இன் டு த அட்மாஸ்பியருக்குள்ளே என்டர் ஆகுது. பை எவாப்ரேஷன்ஸ் மூலிமா தான் கண்டென்சேஷன். இட் மூவ்ஸ் அப்வார்ட்ஸ் வித் ஏர் கெட்ஸ் கூல்டு. இது ஏர் மூலிமா அது கூல் ஆகுது. கூல் ஆகிட்டு என்னவா சேஞ்ச் ஆகுது, ட்ரைனி ட்ராப்லெட்ஸாக சேஞ்ச் ஆகுது. சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக சேஞ்ச் ஆகுது. ஃபார்ம்ஸ் க்ளவுட்ஸ் இன் த ஸ்கையாக சேஞ்ச் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிசிபிடேஷன்ஸ். ப்ரிசிபிடேஷன்ஸ் என்னது, த மில்லியன் ஆஃப் டைனி ட்ராப்லெட்ஸ் கால்டு வித் ஒன் அனதர் டு ஃபார்ம் லார்ஜ் ட்ராப்லெட்ஸ். நிறைய மில்லியன் ஆஃப் டைனி ட்ராப்லெட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிதா ஒரு லார்ஜ் ட்ராப்லெட்ஸாக சேஞ்ச் ஆகுது. இந்த லார்ஜ் ட்ராப்லெட்ஸ் தான் நமக்கு என்னவா ஃபால் ஆகுது, ரெயினாக ஃபால் ஆகுது. when the air around the clouds is cool, these drops of water fall in the form of snow or rain. ஆக்டிவிட்டி பாருங்கள். ஆக்டிவிட்டி ஸ்ப்ரெட் a piece of wet cloth in the sunlight. இந்த ஆக்டிவிட்டி நீங்களே செஞ்சு பார்க்கலாம். ஒரு கிளாத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் வந்து கீழே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா திரும்ப அது வந்து கிளாத் எப்படி இருக்கும், மாய்ஸ்டராக தான் இருக்கும். அந்த மாய்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஏரோடைய டெம்பரேச்சர் ஹாட்லேயே அது வந்து ட்ரை ஆகிடும். ஓகேவா? இதே ப்ராசஸ் தான் எவாப்ரேஷன்ஸ். அப்போ வந்து வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் டாப்லெட்ஸ் எல்லாம் எவாப்ரேட் ஆகிடுது. அப்போ தான் நமக்கு கிளாத் வந்து ட்ரை ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹாவ் யூ ஹார்ட் டு டிரான்ஸ்பிரேஷன்ஸ். நீங்கள் டிரான்ஸ்பிரேஷன்ஸ் பார்த்துருக்கீங்களா? டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன? டிரான்ஸ்பிரேஷன்னா லீவ்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் டாப்லெட்ஸ்லாம் வேப்பராக சேஞ்ச் ஆகிறது தான் டிரான்ஸ்பிரேஷன்ஸ். இந்த ப்ராசஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த aerial parts of the plant, aerial parts of a plant in a vapor form. There is a continuous cycling of water and it existing in the 3 forms of nature. 3 ஃபார்மில் வந்து நேச்சரில் இருக்குது. ஏர் வாட்டருங்கிறது என்னென்னு உங்களுக்கே தெரியும். சரி, வாட்டர் எவாப்ரேட்டிங் ஃப்ரம் தி லேக்ஸு, ரிவர்ஸு அண்ட் ஓசன்ஸ் ஃப்ரம் த கேசியஸ் ஸ்டேட்லேருந்து இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. லேக்ஸ், ரிவர்ஸில் இருந்து கேசியஸ் ஸ்டேட்க்கு சேஞ்ச் ஆகுது. ரெயின் வாட்டர் ஃபார்ம்ஸ் த லிக்விட் ஸ்டேஜ். ஸ்னோ ஆஸ் மவுண்டன்ஸ் அண்ட் போலார் ஐஸ் ஃபார்ம் த சாலிட் ஸ்டேட்டில். ஓகேவா? These 3 states occur in the nature, keep the total amount of water and the earth constant. Even இந்த 3 ஸ்டேட்ஸில் தான் வாட்டர் இருக்குது. ஈவன் வேர்ல்ட்ஸ் இந்த 3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி லிக்விட் ஸ்டேஜில் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். லெட்டஸ் ஆல் த ஃபாலோவிங். இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் நீங்களே செஞ்சு பாருங்கள். நமக்கு டைம் இல்லை, நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டருக்கான நேச்சுரல் சோர்ஸஸ் எது? 3 டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் அவைலபிள் அந்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், சர்ஃபேஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் சச் ஆஸ் ரிவர்ஸு, பாண்ட்ஸு, ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர். இது எல்லாமே வந்து சர்ஃபேஸ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்திங்கன்னா water that is present in the frozen form as polar ice caps, glaciers. இது எல்லாமே frozen water. A large portion of water is 68.7% that total available fresh water is frozen state. Groundwater is the water present beneath earth surface in soil. groundwaterல என்னது, சாயிலுக்கு அடியில் இருக்கிறது கிரவுண்ட் வாட்டர். ஓகேவா? மண்ணுக்கு அடியில், எர்த்தோடைய சர்ஃபேஸில் மண்ணுக்கு அடியில் இருக்கிறது கிரவுண்ட் வாட்டர். திஸ் வாட்டர் இஸ் இங்கே பாருங்கள், திஸ் வாட்டர் இஸ் அப்டைன்டு த்ரூ த ஸ்ப்ரிங்கு, ஓப்பன் வெல்,
டியூப் வெல்ஸ் அண்ட் ஹேண்ட் பம்ப்ஸ் இங்கே இந்த சோர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கிரவுண்ட் வாட்டரை நம்ம மேலே எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போது கிரவுண்ட் வாட்டர் பாருங்கள் எப்படி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கிரவுண்ட் வாட்டர் இம்பர்மியபிள் ராக், இது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ராக்கு, லைம்ஸ்டோன் ராக். இதுக்கு கீழே வந்து வாட்டர் உள்ளே போகாது. இப்போ பாருங்கள் வாட்டர் வந்து இங்கே ஒரு பக்கமாக தேங்கி இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ளே இருக்குது, களிமண் இருக்குது. அதுக்கு அடுத்தது லோம் இருக்குது. அதுக்கு மேலேவும் வாட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாண்ட் அண்ட் கிரேவல். இங்கேயும் சாண்ட் இருக்குது, கிரேவல் சின்ன சின்ன கற்களில் இருக்குது, லோம் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லோம்னா என்னது? மண் தான், அதுவும் ஒன் டைப் ஆஃப் மண், களிமண். மேலே வாட்டர் இருக்குது, சாயில், அதுக்கு மேலே சாயில் இருக்குது. இப்போ மேலே இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம என்ன பண்ணுறோம்? ஓப்பன் வெல்லை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மேலே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் எடுத்துக்கிறோம். அதுக்கு கீழே சாண்ட் அண்ட் கிரேவலுக்கு அந்த லேயருக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்டர் நம்ம என்ன பண்ணுறோம்? போர்வெல் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ரொம்ப அடியில் இருக்கக்கூடிய வாட்டர், டெப்த்தான வாட்டர், இம்பர்மியபிள் ராக், லைம்ஸ்டோன்ஸ் லேயரில் இருக்கக்கூடிய வாட்டரையும் நம்ம போர்வெல் யூஸ் பண்ணி வாட்டரை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அக்வாட்டிக் அனிமல்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அக்வாட்டிக் அனிமல்ஸ்னால் என்னது? நீரில் வாழக்கூடிய உயிரினங்களில் அக்வாட்டிக் அனிமல்ஸு. வாட்டர், லேக்ஸ், பாண்ட்ஸு, இதில் எல்லாமே கண்டெய்ன்ஸ் வில் பி ஃப்ரோசன் அண்ட் a solid layer of ice formed the surface of water. Still aquatic animals living under the ice. அக்வாட்டிக் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐஸில் பார்த்திங்கன்னா அது என்னாகும்? ஐஸில் உயிர் வாழாது. ஐஸ்க்கு ஒன்லி லிக்விட் ஸ்டேஜில் மட்டும்தான் அது உயிர் வாழும். ஐஸ் சாலிட் ஸ்டேட்டில் அது உயிர் வாழாது. வாட்டர் அப்போ வந்து டை ஆகிடும். ஸ்டில் அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவிங் அண்டர் த ஐஸ் do not die. அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து ஐஸ், அது ரொம்ப குளிரில் கூட உயிர் வாழும், ரொம்ப குளிராக இருந்தால் கூட உயிர் வாழும், ஐஸ் பீசஸில் கூட உயிர் வாழும். அங்கே வந்து அது இறந்து போகாது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ளோட்டிங் லேயர் ஆஃப் ஐஸ் ஆக்ட்ஸ் as a protecting coat and does not permit heat to escape from from water. So as the water at the surface alone turns to ice. The existence of aquatic animals, இது எல்லாமே வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸோடைய கேரக்டர்ஸ். அக்வாட்டிக் அனிமல்ஸ் என்ன பண்ணும்? ஐஸ் சர்ஃபேஸில், ஐஸ் சாலிட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஐஸ் சர்ஃபேஸில் கூட லீவ் பண்ணும். பிகாஸ் வந்து என்ன ஆகாது? டெம்பரேச்சர் அதிகமாக உள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்காக அது போய் அங்கே மறைஞ்சிக்கும். அண்டு என்னது அது ஃப்ளோட், அந்த வாட்டருக்கு மேலே ஃப்ளோட் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரி அதை செய்யும். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் நம்ம எப்படியெல்லாம் கன்சர்வ் பண்ணலாம்? கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் பாருங்கள். There is no change in the total quantity of water available on the earth. எர்த்து மேலே இருக்கக்கூடிய டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டரையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் கன்சர்வ் பண்ணலாம். நம்ம ஃப்ரெஷ் வாட்டரெலாம் எப்படி வேணும்னு பாதுகாப்பாக நம்ம கன்சர்வ் பண்ணலாம். இட் ரிமைன்ஸ் த சேம். பட் த வாட்டர் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மேன் இஸ் டிக்ரீசிங் டே பை டே. இட் இஸ் கால்டு ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர். வாட்டருங்கிறது நமக்கு கண்டிப்பாக டெய்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ வாட்டர், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர். அண்டு வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர்ஸ்? வாட்டருடைய ஸ்கார்சிட்டி, அதோடைய குறைபாடுக்காக என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, வாட்டர் இல்லாமல் போகிறதுக்கான என்னென்ன ரீசன்ஸு? த மெயின் ரிசோர்ஸஸ் ஃபார் வாட்டர் ஸ்கார்சிட்டி, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்ஸு, அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபாலு, டிக்ளைன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், பொல்யூஷன் வாட்டர், கேர்லெஸ் யூஸ் ஆஃப் வாட்டர், இது எல்லாமே வந்து வாட்டருடைய ஸ்கார்சிட்டி. வி ஷுட் டேக் கேர் ஆஃப் ப்ரிவென்ட் ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர். வாட்டரோட குறைபாட்டை நம்ம எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர்வைஸ் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஆர்கானிசம்ஸ் டு லீவ் அந்த எர்த்து இல்லைன்னா வாட்டர் இல்லைனா எர்த்து மேலே லீவ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த ப்ரிவென்டிங் ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். சேவிங் வாட்டர் ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன் பை யூஸிங் வாட்டர் கேர்ஃபுல்லி அண்ட் இன் த லிமிட்டட் வே டு கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். அப்போ ஒன்லி நம்ம என்ன பண்ணுவோம்? வாட்டரை யூசேஜோடைய லெவலை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வாட்டரை சேவ் பண்ண முடியும் நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக. மெத்தட்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன்ஸ், என்னென்ன மெத்தடில் வாட்டர் கன்சர்வ் பண்ணலாம்? மெயின்லி 2 methods கேன் பி ஃபாலோடு ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் மேனேஜ்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ்: bringing awareness about the bad effects of throwing wastage into the water bodies. வாட்டர் பாடிஸில் வந்து வேஸ்டேஜை தூக்கி போடுறாங்களே, அவங்களுக்குலாம் வந்து நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த ரிவர், லேக்கு, சீல இதெல்லாம் பார்த்திங்கன்னா, பாண்ட்ஸ் இதிலெல்லாம் வேஸ்டேஜை நிறைய தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் வாட்டர் பொல்யூட் ஆகும். அந்த வாட்டரை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, ஃப்யூச்சர் ஜெனரேஷனை யூஸ் பண்ண முடியாது. ரீசைக்ளிங் ஆஃப் வாட்டர் பை செப்பரேட்டிங் பொல்யூட்டன்ட்ஸ். பொல்யூட்டடான வாட்டரை
ஸோ வாட்டர் வந்து பொல்யூஷன் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம அதை ரீசைக்கிள் பண்ணணும். இப்போ வேஸ்ட் வாட்டரில் நம்ம என்ன பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணலாம். ரீசைக்கிள் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அதை அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மினிமைஸ் த யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். இட் ரெடியூசஸ் த பொல்யூஷன் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். நம்ம அக்ரிகல்ச்சரில் ஃபர்டிலைசர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நேச்சர் ஃபர்டிலைசர், அதாவது இந்த கவுடங்ஸு, வெர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட் ஆகிறது நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். கண்ட்ரோலிங் டீஃபாரஸ்டேஷன்ஸு, காடுகளை அழிக்கிறதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ட்ரீஸ் நிறைய கட் பண்ணனா நமக்கு ரெயின்ஃபால் இருக்காது. அடாப்டிங் ட்ரிப் இரிகேஷன்ஸ் அண்டு ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இரிகேஷன் இருக்குல்ல, வாட்டர் இரிகேஷன் பண்ணுறது, அது வந்து ட்ரிப் இரிகேஷன்ஸு, ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது வாட்டரோடைய லெவலை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் வேஸ்ட் ஆகிறத குறைச்சிக்கலாம். பை திஸ் வே லெஸர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கேன் பி யூஸ்டு ஃபார் த இரிகேஷன்ஸு. நெக்ஸ்ட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தட். டைரக்டாக கலெக்ஷன்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் இஸ் கால்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டரை நம்ம டைரெக்டாக கலெக்ட் பண்ணுறது அண்டு ரெயின் வாட்டரை யூஸ் பண்ணுறது தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்கிறோம். இது 2 டைப்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்குது. கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் வெனிட்டிவ் ஃபால்ஸ். வாட்டர் வந்து ஃபால் ஆகும் போதே நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறது, அது ஒன் டைப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இது எப்படி நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் த ரூஃப் டாப் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் பில்டிங்ஸ். ரூஃப் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வில்லேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா கூரை மேலே விழக்கூடிய அந்த வாட்டர்லாம் குக்கிங் பண்ணுறதுக்காக பிடிச்சி வைப்பாங்க. அதெல்லாம் வந்து டைரெக்டாக கலெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கலெக்டிங் ஃப்ளோயிங் ரெயின் வாட்டர். கலெக்டிங் ஃப்ளோயிங் ரெயின் வாட்டர் மெத்தட் எப்படின்னா, கலெக்டிங் ரெயின் வாட்டர் பை கன்ஸ்ட்ரக்டிங் பாண்ட்ஸ் வித் பண்டு. அக்ரிகல்ச்சர் லேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாண்டு மாதிரி அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாண்டில் வந்து ரெயின் ஃபால் அதிகமாக இருக்கிறப்போ ரெயின் வாட்டர்லாம் வந்து அங்கே ஸ்டோர் ஆகி இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்போது அதை வந்து அக்ரிகல்ச்சருக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் டைப் ஆஃப் டைரெக்டாக நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கூவம் அப்படிங்கிறது இட்ஸ் எஷூரின்னு கொடுத்துருக்காங்க. எஷூரின்னா என்னென்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா? எஷூரிங்கிறது ஃப்ரெஷ் வாட்டரும் மெரைன் வாட்டரும் மிங்கிள் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜ், அந்த இடத்த தான் நம்ம எஷூரின்னு சொல்லுவோம். எஷூரிஸ் ஆர் த வெட்லேண்ட்ஸ் வேர் வாட்டர் பாடிஸ் மீட் த சி. வாட்டர் பாடிஸ் பாருங்கள் மீட் ஆகக்கூடிய அந்த பிளேஸ். இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது ஃப்ரம் லேண்ட் மீட்டிங் த சால்ட்டி சி வாட்டர். எஷூரிஸ் ஆர் ஹோம் டு யூனிக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்டோடைய ஸ்பீசிஸ் வந்து இங்கே மட்டும்தான் டெவலப் ஆகும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எங்கே எஷூரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலூரில் இருக்கா இந்த பரங்கிப்பேட்டைங்கிற அந்த ஊரில் எஷூரி இருக்குது. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது அங்கெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வாட்டரோடைய இம்பார்ட்டன்ஸ். எதுக்கெல்லாம் நமக்கு வாட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது? வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் ஹியூமன் பாடி அவர் பாடி யூஸ் வாட்டர் இன் ஆல் இட்ஸ் செல்ஸ், ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். இதுக்கு எல்லாமே வாட்டர் வந்து கண்டிப்பாக வேணும். எதுக்குன்னா டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதுக்கு அண்ட் பாடியோட ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு வாட்டருங்கிறது கண்டிப்பாக வேணும். அண்ட் தென் ஆவரேஜ் த ஹியூமன் பாடி ரிக்வயர்ஸ் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்து 1 டேக்கு. நம்மளுடைய ஆர்கன்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம 2 to 3 liters வாட்டர் ஒரு நாளைக்கு நம்ம ட்ரிங்க் பண்ணணும். வாட்டர் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு அண்ட் ரிமூவல் ஆஃப் டாக்ஸின்ஸ் ஃப்ரம் த பாடி. வாட்டரை நம்ம அதிகமாக ட்ரிங்க் பண்ணால் தான் உங்களுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு நம்ம உங்கள் பாடியில் ஏதாவது டாக்ஸின்ஸ் அந்த மாதிரி நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் இல்லையா, சம் ஃபுட்டு வந்து நமக்கு டாக்ஸின்ஸாக இருக்குது. அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது வாட்டர் தான். நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக். அப்பார்ட் ஃப்ரம் ட்ரிங்கிங்கை விட நமக்கு வேறு என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங்க்கு, வாத்திங், வாஷிங் கிளாத்து, வாஷிங் யூட்டன்சில்ஸு, கீப்பிங் ஹவுசஸ் அண்டு காமன் பிளேஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக, வாட்டரிங் பிளான்ட்ஸு எக்ஸெட்ரா. பிளான்ட்டுக்கு நம்ம வாட்டர் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே எக்ஸெட்ரா நமக்கு வாட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சருக்கு நமக்கு எங்கெல்லாம் வாட்டர் இருக்குது? வாட்டர் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் ஃபார் த ஹெல்த்தி க்ரோத் ஆஃப் ஃபார்ம் கிராப்ஸ். அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா கிராப் கல்டிவேட் பண்ணுறதுக்காக அண்ட் ஃபார்ம் ஸ்டாக் அண்ட் யூஸர் இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் மெனி ப்ராடக்ட்ஸ். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஃபேக்ட்ரிஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸுக்கு வாட்டருங்கிறது நெசசிட்டியாக இருக்கும். இண்டஸ்ட்ரி டிபெண்ட்ஸ் ஆன் வாட்டர் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் மெட்டீரியல்ஸு எ சால்வெண்ட் அண்ட் ஃபார் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி. ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திங்ஸை நம்ம ப்ராடக்ட் மேக் பண்ணுன்னா அங்கே வந்து மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸாக மேக் பண்ணுன்னா அங்கே கண்டிப்பாக வாட்டர் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி பவரை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டிங்லேயும் வாட்டருங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு
அந்த ஆக்டிவிட்டி நீங்களே என்னென்னு படித்து பார்த்து செஞ்சுக்காங்க. அதனால் டெய்லி உங்களோட ஆக்டிவிட்டி தான் எங்கெல்லாம் நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். வாட்டர் எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், வேஸ்டேஜ் வாட்டர் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். we know the water is distributed by local பாடிஸில் நம்ம எப்படி வாட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். in some areas which water is obtained from the river, lake and ground water is treated and distributed. Model of water distribution and treatment plant is shown figure. எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பாருங்கள். இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸ் பாருங்கள் நீங்களே. the water distribution and water treatment system. ஃபஸ்ட்டு லேக் அண்ட் ரிவர் வாட்டர், ரெயின் வாட்டர், ரா வாட்டர் இன்டேக் ஒரு பைப்பில் நம்ம பம்ப் பண்ணி அது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய ஸ்லெட்ஜெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அண்டு சாண்ட் ஃபில்ட்ரேஷன்ஸ் இருக்காங்க, கிராவல்ஸு, கோல், சாண்ட், இது எல்லாமே ஃபில்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டைரெக்டாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்இன்ஃபெக்ஷன் அண்ட் குளோரின் அண்டு அமோனியா வாட்டரில் இருக்கக்கூடிய சம் பேத்தோஜன்ஸ் இருந்துச்சுன்னா அதை டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுறதுக்காக குளோரின் அண்ட் அமோனியா ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து கிளியரான வாட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு பம்ப் பண்ணிவிட்டு டேங்கில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் வாட்டரை வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். ஓகேவா? இப்படி தான் நமக்கு வாட்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு டெய்லி வாட்டர் பைப்பில் வரதுலேயே அந்த வாட்டர் இந்த ப்ராசஸ்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு ட்ரிங்க் பண்ண, பாத் பண்ண, உங்கள் வீட்டு யூசேஜுக்காக வாட்டரை சப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கிளாஸில் இதெல்லாம் பார்த்தோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டு ரெமெம்பர்னு கொடுத்துருக்காங்க. அகெயின் ஒன் டைம் நான் சொல்கிறேன் பாருங்கள். வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்போனன்ட்ஸ் that all animals including human beings and plants depend on for their live. நம்ம லீவ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வாட்டர் வேணும். பிளான்ட்ஸும் சரி, அனிமல்ஸ் சரி, மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் கண்டிப்பாக வாட்டர் வேணும். டு an extent of 97% ஆஃப் டோட்டல் வாட்டரில் டோட்டல் வாட்டரில் 97% என்ன வாட்டர் இருக்குது, சீஸ் அண்ட் ஓசோன் வாட்டர் தான் இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 3% தான் ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. அந்த ஃப்ரெஷ் வாட்டரும் பார்த்திங்கன்னா போலார் ஐஸ் க்யூப்ஸாக இருக்குது, ஐஸ் கேப்ஸு, கிளேசியர்ஸாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட், அதாவது 0.3% தான் வந்து சர்ஃபேஸ் வாட்டர். அந்த சர்ஃபேஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா லேக்ஸ், ரிவர்ஸு, ஸ்வாம்ஸ், இது எல்லாமே வந்து சர்ஃபேஸ் வாட்டர் 3.0% தான் இருக்குது. த மாய்ஸ்டர் இன் த சாயில் இண்டிகேட் த ப்ரெசன்ட் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஒரு சாயில் வந்து மாய்ஸ்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக அண்டர் கிரவுண்ட் வாட்டர் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது அந்த இடத்துல. டு கண்டினியூ சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டர் இன் த நேச்சர் இஸ் கால்டு வாட்டர் சைக்கிள். எப்படி வந்து வாட்டர் கண்டினியூஸாக ஒரு சர்க்குலேஷன் ஆகுது அந்த ஃபார்மை தான் நம்ம வாட்டர் சைக்கிள் சொல்கிறோம். இட் இஸ் எஃபெக்ட் ஆகுது. அந்த வாட்டர் சைக்கிள் வந்து எந்த எஃபெக்டால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் ஆகுது, கண்டென்சேஷன் ஆகுது, ப்ரிசிபிடேஷன் ஆகுது, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பிரேஷன் ஆகுது. கிரவுண்ட் வாட்டர் இஸ் த வாட்டர் present beneath earth's surface soil. கிரவுண்ட் வாட்டரு எர்த்தோடைய சாயில் இருக்குல்லையே அந்த சாயிலுக்கு கீழே இருக்கிறது கிரவுண்ட் வாட்டர். ஓகேவா? இதோட போது நமக்கு இந்த ஒரு லெசன் நம்ம செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்தால் ஜூம் கிளாஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீக்கில் நெக்ஸ்ட் லெசன் பார்த்துடணும். உங்களுக்கு April 14 எக்ஸாம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக லெசன் இந்த டேர்ம் 3ல் என்னென்ன லெசன் எடுக்கிறோமோ அதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் அப்பப்போ எடுக்கிற கிளாஸை நீங்கள் பார்த்துட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா ஜூம் கிளாஸில் கேட்டுக்காங்க. ஓகே, தேங்க்யூ.